இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூடவே சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு பழுத்த தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காட்டியும் நம்ம வந்து இப்போ ஒரு மீன் குழம்புக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மீன் வறுக்கிறதுக்கும் போட்டுக்கலாம். 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். இஞ்சி மட்டும் தோல் சீவி போட்டுக்கணும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போது பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை வெங்காய தக்காளியில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த திக்னஸில் இருக்கணும். நல்லா கொதிக்கும்போது மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நிறுத்தி மூடி வச்சுருங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.